ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் வாக்கை நீ கேட்டே ஆகணும்னு இப்போ எதுக்காக உத்தரவிட்டேன் தெரியுமா? என்னுடைய இந்த வாக்குகளை கேட்கும் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக, பாக்கியசாலி பிள்ளையாக நீ இருந்தீனா கண்டிப்பா உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்பதால் தான். உனக்காக மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க தயாராக நான் இருக்கும்போது நீ ஏன் அதை தவற விட்டுட்டு தவிக்கிறாய்? உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். நீயே நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே நன்மையாக நடக்க போகுது. இனிமேலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். ஏன்னா உன் வாழ்க்கை இனிமே எப்படி இருக்கணும், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்றத நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். இன்னும் நல்ல விஷயங்கள் நடந்து உன் வாழ்க்கையில நீ உயர்வடைய போகிறாய். நீ என்கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான வரத்தையும் வேண்டுதல்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போறேன். இப்போதே உனக்கான விஷயங்கள்ல நீ மகிழ்ச்சியாக முயற்சி செஞ்சினா கண்டிப்பா நன்மைகளும் லக்ஷ்மி கடாட்சமும் உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையை சௌகரியமானதாக, சௌந்தரியமானதாக, சௌபாக்கியமாக மாற்றி கொடுத்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க்கையில ஜெயிக்கும்படி செய்ய போறேன். நீ நினைச்சதற்கு மாறாக எல்லாமே நடந்த காலமெல்லாம் இப்போ முடிஞ்சு போய் ஒவ்வொரு விஷயங்களும் நீ நினைச்சது போலவே நடக்க போகுது. உன் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும்படி நான் செய்ய போறேன். ஏன் ஆசீர்வாதம் உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க போகுது என் செல்லமே. நீயும் உன் குடும்பமும் நல்ல மகிழ்ச்சியா மன நிறைவோடு சந்தோஷமாக இருக்கும்படி உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன். ரொம்ப நாளா உனக்கு சீரடிக்கு வரணுன்ற ஆசை இருப்பது எனக்கு தெரியும். அதற்கான வாய்ப்புகளை இப்போது நான் உனக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, நீ வாழ்க்கையை ஜெயிச்சு நல்லபடியாக வாழ்வதற்கேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி தரப்போகிறேன். எப்போதும் சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் என்று எல்லாமே. ஒவ்வொரு முறை உனக்கு கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கு ஆறுதலை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது எல்லா சர்க்கல்களிலிருந்தும் சங்கடங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க தான் ஓடோடி வந்திருக்கேன். கண்டிப்பா உனக்கான வருமானத்தை உயர்த்தி உயர்வான வாழ்க்கையை செல்வ வளமிக்க சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போறேன். உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறேன்ற அனைத்து விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானே உன் வாழ்க்கைக்கான முயற்சிகளில் வெற்றியை தருவேன். நீயும் நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் செய்யும் போது அதற்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும் என்றெல்லாமே. நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட காத்திருக்கும் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நானே வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். ஜாதகத்துல கிரகம் சரியில்லை, என் வாழ்க்கையில எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காம என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏன் சாயப்பா எனக்கு துணையாக இருப்பார்னு நம்பு. உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி வாய்ந்த இந்த சாயப்பா உன் சங்கடங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான சோதனைகளையே கூட சாதனையாக மாற்றி காட்டுவேன். அந்த அளவுக்கு நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. சில பேர் உன்கிட்ட ரொம்ப திமிரா ஆணவமா அகங்காரமாக நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால தான் இப்போது அவர்களுக்கு பாடம் புகட்டி தவறை உணர வைக்க போகிறேன். தேவைக்கு உன்னை பயன்படுத்திட்டு அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு உதாசீனம் செய்த மனிதர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே. என் மனசுக்கு பிடிச்ச என் பிரியமான பிள்ளையான நீ இனி ஒருபோதும் கலங்க வேண்டாம். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை சிறப்பானதாக அமைச்சு தருவேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுப்பேன். தடைகளையும் தடங்கல்களையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. என்னை வணங்கும் உன் வாழ்க்கையில இனிமே நீ கோபப்படவே கூடாது. இந்த சாயப்பா எவ்வளவு சாந்தமான அப்பான்னு உனக்கு தெரியும் தானே. எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கோபத்தை குறைச்சிக்கிட்டு எல்லா செயல்களையும் நிதானமாக கவனித்து செய்ய பழகு. எந்த விஷயத்தையும் அலட்சியமாக செஞ்சினா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமே வராது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கூர்ந்து உற்று நோக்கி உன்னிப்பாக செய்யும்போது எந்த சின்ன தவறும் வராமல் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும்.
உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? உன் மனசுல நீ என்னவெல்லாம் யோசிக்கிற, எதையெல்லாம் நினச்சி கவலைப்படுறன்னு அனைத்தையும் பார்த்துட்டு தான் தேவையற்ற சிந்தனைகளை கட்டுப்படுத்தி உனக்குள்ள நல்ல ஆற்றல்களை தர ஓடி வந்தேன். இனிமேலும் இழந்ததை பற்றியே யோசிக்காம இனி பெற வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. உன் வாழ்க்கையில் எல்லாமே புதுமையாக சிறப்பாக மகிழ்ச்சியாக கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இன்னும் உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. தினசரி உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் நீ தடுமாறுவதையும் திணறுவதையும் பார்த்துட்டு தான் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்ட ஓடி வந்தேன். உன் கர்ம வினையை எல்லாம் தீர்த்து உனக்கு விதிக்கப்பட்ட வழியை சிறப்பானதாக வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி கொடுக்க நான் வந்து விட்டேன் அல்லவா? இனி எல்லாமே சரியாயிடும். எப்போதும் உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் அதை விலக்கி வைக்க நான் வந்திருக்கேன். நீயும் பிரச்சனைகளை யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா அது ஒருபோதும் தீராது. அதற்கு பதிலாக கஷ்டங்களை தாங்கும் சக்தியையும் பிரச்சனைகளை தீர்க்கும் தீர்ப்பையும் யோசி. எல்லா தீர்வுகளையும் உன் கண்களில் காட்டி உன் வாழ்க்கையை சரிப்படுத்தி முறைப்படுத்த வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீயே சற்றும் எதிர்பாராத நேரங்களில் நான் உன்னை ஆசீர்வதித்து அழகுபடுத்துவேன் என் செல்லமே. இப்போ குழப்பமான சஞ்சலமான மனசோடு இருக்கும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் தைரியமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உன் மனசில் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு மனசில் அமைதி உண்டாகும். அமைதியோடு நீ என்னை நோக்கி வந்தீனா நான் காட்டுற வழிகள் என்னன்னு உனக்கு தெளிவாக புலப்படும். நான் காட்டும் சரியான வழியில் நீ போக ஆரம்பிச்சிட்ட, பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டனா அப்புறம் எல்லாமே சிறப்பாக நடந்து முடியும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர நான் தயாராயிட்டேன். இப்போது சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் ஆக்கி கொடுக்குறேன். மனவேதனையையும் அழுத்தத்தையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். இனி ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் காலம் கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும். முக்காலமும் அறிந்த இந்த சாயப்பா இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி தருவேன். நீ எப்போதும் தைரியமாக இருந்தாதான் உன் வாழ்க்கையில் என்னால் அற்புதங்களை நடத்தி கொடுக்க முடியும். ஏன்னா சில விஷயங்களை நான் செய்யும்போது ஆரம்பத்தில் உனக்கே புரியாதவாறு அது உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதை போல தோன்றினாலும் அதையே அற்புதமானதாக அழகானதாக மாற்றி உனக்கு நல்லதாக உனக்கு சாதகமாக நான் முடிச்சு கொடுப்பேன். நீ பொறுமையோடு இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட அற்புதமான மாற்றங்களை உன் வாழ்க்கையில் என்னால் செய்ய முடியும் என் செல்லமே. நீ யோசிச்சு கூட பார்க்காத பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே அடுத்தடுத்து உனக்கான நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன்.